தாயாடு 2 குட்டியோட வாங்கியிருக்கீங்களா? ஆமையா. 2 3 சேர்த்து என்ன விலைக்கு வந்துச்சு? 3 சேர்த்து 27 ரூபாய்க்கு வாங்கினேன். 27,000. ஆமையா. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்கக்கா? அவங்க 33 ரூபா சொன்னாங்க. நான் பரவாயில்ல குறைச்சி 27 ரூபான்னு எனக்கு கொடுத்துட்டாங்க வாங்கி. இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல குட்டி. சரிங்க. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களாக்கா? 2 கடா குட்டி. 2 கடா குட்டி ஒரு தாயாடு. ஒரு தாயாடு 2 கிடா குட்டி. என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணீங்க இதுல? நானு இது குட்டி சரிக்கா. நம்மளுக்கு வந்து குட்டி தானே. எதனால குட்டி தான். ஆமா. வளர்த்த பொருளாயிரும். சரிக்கா. அக்கா இப்போ நம்ம வந்து இது என்ன கணக்கு பண்ணி வாங்குனீங்க? குட்டி 2 என்ன ரேட்டு, ஆடு என்ன ரேட்டு? குட்டி 2மியா. குட்டி 2 எப்படியும் ஒன்னு 8 ரூபா, ஒன்னு 9 ரூபா கரையும் போட்டு. ஆடு வந்து நம்ம வந்து இளங்கச்சி ஆடு கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கலாம். ஆடு கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தோம்னா வந்து முதலாயிரும். ஒரு 10 ஆடு வளர்த்தா ஒரு பெண்களுக்கு சம்பளம் மாதிரி கட்டுப்படி ஆகும். அதோட இப்பயும் நான் என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சதுனால இப்ப கொஞ்சம் பொருள் எல்லாம் வித்துட்டு வாங்கல. அதான் நீ போய் வாங்கலான்னு வாங்கிட்டு போறியா? வாங்கிட்டு போய் இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இன்னைக்கு ரேட் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பரவாயில்லையா? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிக்கா. சரி. நம்பர் 1 கடாயா இருக்கு. நல்ல ஒரு காய் அடிச்ச கடா, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம் சைஸ் கடானா இதான் நல்ல ஒரு தோரணை கோயிலுக்கு ஏத்த கடாயா இருக்கு. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலைக்கு கேள்வியில இருக்கு? 50,000 ரூபா. 50,000. சரிங்க. என்ன எதுவும் கேள்வி கேட்டிருக்காங்களா? கேள்வி 43 வரை கேட்டாங்க. ஆனா இன்னும் கொடுக்கல. நல்ல ஒரு சைஸ். என்ன இட மதிப்புனா வரும்? இடம் 45 கிலோ உறுதியா வரும். அதாவது கிலோ 1000 ரூபாய் கணக்கு நெருக்கி வந்துடும். அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா சூடா இருக்கு. நல்ல அதிகமா தான் இருக்கு. அதாவது மக்கள் இது 2 3 கொண்டு வந்தீங்களா? 1 தான் கொண்டு வந்துருக்கீங்களா? 2 கொண்டு வந்து 1 கொடுத்தாச்சு. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு கடாய். இது எப்படி கை வளர்ப்புல வளர்த்ததா இல்ல எப்படி? கை வளர்ப்பு. என்னென்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்த்ததுன்னு? இதெல்லாம் ஒரு அகத்தி கொலையும் புல்லும். அகத்தி கொலை இந்த மாதிரி நல்ல ஒரு பசுந்தீவனமா போட்டு வளர்த்த குட்டி. நல்ல ஒரு பேர் சொல்ற அளவுக்கு இருக்கு. நல்ல ஒரு சைஸ், அதாவது நெட்டு ஒரு உயரம். நேர்ல பார்த்தா இந்த கடாயை பிடிக்காம யாரும் போக மாட்டாங்க. சரிங்க சரிங்க, சூப்பர். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல இதான் நம்பர் 1. சந்தையில நம்பர் 1 குவாலிட்டி. ரெண்டுமே செம்பரியாடா? 2 செம்பரியாடுண்ணா. புருவையா எப்படின்னா? இது ஆடா? 2 புருவனே. சென புருவனே. சரிங்க. வாங்கிருக்கீங்களா விற்பனை பண்ணிருக்கீங்க? வாங்கிருக்கேன். 2 வாங்க தான் செஞ்சிருக்கீங்க. என்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க? என்ன 30 ரூபா சொன்னாங்கண்ணா. நான் 22 கேட்டேண்ணே. சரிங்கய்யா. இவன் 23க்கு வாங்கிருக்கேன். 23,000. இது 2 சேர்த்தா? 2 சேர்த்துண்ணா 23,000 வாங்கியாச்சு. ஆமா, நல்லா இருக்கு, பாக்க அழகா இருக்கு. ஆமா. இது என்ன இது எப்படி 23,000 லாபம் தான் நமக்கு? லாபம். அந்த 2 ஆடை வச்சு நல்லா பெருவும்ண்ணே. ஆமா, 2 ஜனையாடு. இதை வச்சு நம்ம ஆடை கூட்டிக்கலாம். இது நல்லா குட்டி வளர்க்குண்ணா, பொட்டாடு. சரிங்க. ஆமா, ஒரிஜினல் பொட்டாடு, 8 ஆடு. என்ன ஸ்பெஷல் இருக்கு இதுல? ஏன்னா இது வந்து இந்த குட்டியில் வந்து அழகா இருக்கும்ண்ணே. வளர்க்குறவங்க விருப்பப்பட்டு கேட்பாங்கண்ணே. 90 நாள்ல குட்டி வந்து நம்ம 15,000க்கு வித்துடலாம். 90 நாள்ல? 90 நாள் தான், 3 மாசம் தான். ஆமா, நம்ம வந்து குட்டி 15 ரூபாய்க்கு வித்துடலாம். 90 நாள்ல விற்பனை பண்ணிடலாம். நீங்க எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு 10 ஆடு வளர்க்கணும். 10 ஆடு வச்சிருக்கீங்க? ஆமா, 10 ஆடு தான் இருக்கு உங்ககிட்ட. 10 ஆடு தானே. நமக்கு எந்த ஊருங்கண்ணே? நம்மளுக்கு மீனாட்சிபுரம் பசுவந்தனை பக்கம். மீனாட்சிபுரம் பசுவந்தனை பக்கம். நல்ல ஒரு அழகா இருக்கு. ஆமா, 2 ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு. 2 அக்கா தங்கச்சி சேர்ந்து தானே? ஆமா, 2 அக்கா தங்கச்சி தான். ஆமா, அக்கா தங்கச்சி தான். சரிங்க சரிங்க, சூப்பர்ண்ணே. பெரிய ஆடு வச்சிருக்கீங்க. தாயாடு கிடாய் கிடையாது. பாக்குற எல்லாருமே கிடாயின்னு வந்து கேட்டாங்க 2 பேரு. ஆனா இது தாயாடு. சரிங்க. ஆனா 6 பல் ஆடு. ஆமா, 2வது ஆடு சென்னையாடு. 2 பேர் 3 கோயில் கிடாய் எவ்வளவு விளையாடுன்னு கேட்டாங்க. ஆனா அதுக்கு பார்த்தா தாயாடு. இது அதுக்கு நானும் சொன்னேன் தாயாடு கிடாய் இல்லைன்னு சொன்னேன். சரிங்க. கிடாயின்னா 2 பேர் 3 பேர் கேட்டாப்ல. அதாவது தாயாடுன்னா சென்னையாடு. என்ன விலைக்கு நீங்க வாங்கிருக்கீங்க? ஆனா 19 சொன்னோம். 18 ரூபாய்க்கு ஒரு நம்பர் தெரிஞ்சாலும் கொடுத்துருக்கோம். சரிங்க. எவ்வளவு? 18 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 18,000. 19 சொன்னோம். சரி, அவர் வேணுமே சொல்லி 18 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 18,000 விற்கணும் எதிர்பார்த்தேன். சரிங்க சரிங்க. 18 ரூபாய்க்கு வித்துருக்கு. ஆனா தெரிஞ்சாலும் 500க்கு விற்பனை. இது பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் இதுல? ஆடு கலரு, உயரம், தரம், அதோட மடிக்கட்டு ஆடு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ஆடு கிடையாது, கிடாய் தான். ஆனா பேரு தான் தாயாடு. ஆனா கிடாய் மாதிரி இருக்குது ஆடு. கிடாய் மாதிரி. ஆனா கிடாய் தான். அது ஒரிஜினல் கொடியாடு. கொடியாடுனா இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு தரம், உயரம், கலரு, முகலட்சணம், கொம்பு சைஸ் தான் ஒரிஜினல் கொடியாடு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா தான் ஒரிஜினல் கொடியாடு. இந்த அழகு, இந்த நெட், இந்த உயரம் தெரியும். நான் சொல்ல வேண்டிய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஆடை பார்த்தா சைஸ் குவாலிட்டி பார்த்து தெரியும். இதுதான் கொடியாடுங்க. இதான் கொடியாடு. இதான் கொடியாடுங்க. ஒரு அழகு. நல்ல ஒரு நெட்டு போக்கா இருக்கு. ஆடு கொஞ்சம் உடஞ்சு போயிருக்கு. என்ன குட்டி ஆடு வந்து நேத்து மேயல மழை நம்ம ஊர்ல. சரிங்க. அதனால மேயல, காலையில மேயல. மேஞ்சு வந்து ஆடு உங்களுக்கு காலை எக்கு போட்டு உங்களுக்கு உயரம் ஒரு ஆள் உயரத்துக்கு மேல தெரியல இருக்கும். சரிங்க சரிங்க. சூப்பர். ரொம்ப நன்றி.
4 பல்லு. 4 பல்லு கிடா தான். ஆமா. இன்னைக்கு சந்தையிலே நல்ல ஒரு சைஸான கடாயா இருக்கு. ஆமா. இன்னைக்கு என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விலை கேள்வி இருக்கு? விலை 33 ரூபா சொன்னேண்ணே. சரிங்க. என்ன கேக்குறாங்க? 27 ரூபா கேட்க. 27 வரைக்கும் கேள்வி இருக்கு. என்ன விலை ஃபைனலா கொடுக்கலாம்? 29 கொடுத்துட வேண்டியதான். ஃபைனல் ரேட் 29,000. அது குறைஞ்சு கிடையாது. ஆமா. இன்னும் எத்தனை வருஷம் இந்த கடாயை கையில 5-6 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 5-6 வருஷம் உறுதியா வச்சுக்கலாங்கிற. ஆமா. இது வாங்கிட்டு போனா என்ன ஸ்பெஷலுக்கு உண்டாகும்? குட்டி நல்ல ஒரிஜினல் பொடியா இன்னும் நல்லா குட்டி நல்லா இறங்கும். குட்டி மாப்பிள்ளை கடாய்க்கு வச்சுக்கலாம். ஆமா. மாப்பிள்ளை கடாய்க்கிட்டோம்னா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஆமா. இன்னைக்கு சந்தையிலே ஒரு நல்ல ஒரு சைஸான கடை. ஆமா ஆமா ஆமா. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? எத்தனை விற்பனை பண்ணிருக்கீங்க? ஒரு 5 ஆடு ஒரு காக்கடா கொண்டு வந்தோம். ஒண்ணு மட்டும் இருக்கு. ஆடு எல்லாம் விற்பனை ஆயிருக்கு. சரி சரி. நீங்க நிலவரம் எப்படி? சந்தை நிலவரம் சுமாரா தான் இருக்கு. சுமாரா இருக்கு. நல்ல நன்றி. ஆமா. சூப்பர். ஆடு 2 குட்டியா? சரிங்க. 2 சேர்த்து என்ன விலை வந்துச்சு? 17. சரிங்க. கொடியாடு. கொடியாடு. ஆமா. இது வந்து 6 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு கிடா குட்டி ஒண்ணு, ஒரு பொட்டை குட்டி ஒண்ணு. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. பொட்டை குட்டி. சரிங்க சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் வந்து கொஞ்சம் மந்தம். சரிங்க. ஆமா. இப்போ வந்து ரெண்டுமே பொட்டை குட்டியா வாங்கிட்டீங்க. ஆடு பல்லு பாத்தீங்களா? அந்த பல்ல பார்த்தா 6 பல்லு. எல்லாம் ஆடு வந்து தரமான உருப்படி. இதை வந்து நம்ம நிறுத்தி அது பூரா தூசி புண்ணாக்கு போட்டு வளர்க்கணும். நம்ம தான் வளர்க்கணும். நல்லா உருப்படி ஆகணும். ஆமா. உருப்படி ஆகுங்க. இனி எத்தனை வருஷம் நம்ம கையில வந்து நம்ம வந்து 4 வருஷம் வச்சுக்கலாம். கையில உறுதியா வச்சுக்கலாம். கன்ஃபார்மா. இன்னைக்கு நிலவரம் எப்படி? கூட நிலவரம் கம்மி தான். விலை கம்மி தானே. விலை கம்மி. மக்கள் வந்து திருப்தியா வாங்கலாம். ஆமா. இன்னொரு திருப்தி ஆகலாம். சரிங்க சரிங்க. நல்ல ஒரு புளியம்போர் ஆடா செம்போர் ஆடா? இது பெரியம்போர். புளியம்போர். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். நன்றி. கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களாங்க? 2 கிடா குட்டி. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க? நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? இது 4,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 4,500 ரூபாவா? வாங்கின விலையா? இது 1 5, இது 3 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 8,000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்களோ? சரிங்க. இப்போ இது 3, இது 2 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 3 2 5,000 ரூபாய்க்கு வாங்கினது. சரிங்க. யாரு? என் வீட்டில் அந்த அக்கா வாங்கியிருக்காங்களா? சரிங்க. இப்போ வந்து 2மே கிடா குட்டியா தான் வாங்கியிருக்கீங்க. இது பால் கொடுத்து வளர்க்கணுமா? இல்லை, இறதிங்கிற குட்டி தான். அதாவது பால் குடிக்கும் இறக்கும் உள்ள சைஸான குட்டி. எப்படி காப்பாத்திடலாமா? ரொம்ப சின்னதா அந்த மாதிரி இருக்கு இல்லையா? பொண்ணுக்கு தடுப்பூசி போடணுமா? ஊசி. நமக்கு எந்த ஊர்னு? எனக்கு திருநெல்வேலி. சரிங்க சரிங்க. சூப்பர். தாயாடு 2 குட்டியோட இருக்கா? ஆமா ஆமா. இது எல்லாம் சேர்த்து என்ன விலை சொல்றீங்க? 33 ரூபா சொல்றோம். 33 ரூபா சொல்ற விலை. என்ன விலை ஃபைனலா கொடுப்பீங்க? ஒரு 30 ஒரு 10 ரூபா. 30,000 ரூபா. ஆமா ஆமா. அப்புறம் ஒண்ணு மதிப்பு 10,000 ரூபா கணக்கு வந்தது. என்ன கணக்கு போட்டு கொடுக்குறீங்க? இல்ல, ஆடு வந்து 15 ரூபா. சரிங்க. குட்டி வந்து 17 ரூபாய்க்கு குட்டி கேட்காங்க. சரிங்க. அதனால மொத்தம் 32 ரூபா வருது. சரிங்க. நம்ம 2 ரூபா குறைச்சு 30 ரூபா கொடுத்துடலாம். சரிங்கண்ணா. ஒரு கரும்போரு ஆடு வந்து நல்ல ஒரு கரும்போரு குட்டி, ரெண்டுமே ஒரு சைஸ். இந்த குட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. யாருமே இந்த ஆட்டை வந்து பால் ரொம்ப பால் குடிக்க நம்ப மாட்டாங்க. குட்டி சூப்பரா இருக்கு. ஆடு சூப்பரா வளர்த்துருக்கு. நம்ம யாருமே நம்ம நம்ப முடியாது. இந்த மாதிரி அந்த ஆடை வந்துச்சு. இது மேய்ச்சல் ஆடா எப்படின்னு? ஆடு மேய்ச்சல் குட்டி நல்லா இருக்கு. நல்ல லட்டு மாதிரி இருக்கு. அவ கிட்ட குட்டி மட்டும் கேட்காங்க 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு கேட்காங்களா? 10 ரூபாய் கேட்க கோயில் கேட்காங்க. சரிண்ணா சரிண்ணா. அவ்வளவு சைஸ். ஆமா ஆமா. கறி சத்தியா இருக்கும். சரிண்ணா. ஆனா இப்போ இது மறுச்சனதுக்கு வாய்ப்பு உண்டானே? ஆமா உண்டு. ஒரு ஆடு ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசம் ஜனம் உறுதியா இருக்கும். ஆனா ஃபைனல் ரேட் 30,000 ரூபாய். அது குறைஞ்சு கிடையாது. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம வாங்கலாம். ஆடு வாங்கலாம் தம்பி. சரிங்க. பரவாயில்லாம தான் இருக்கு. எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? நான் ஒரு 5 ரூபாய் வாங்கிருக்கோம். சரிங்க. எல்லாம் பெரிய ஆடா இல்ல சின்னதாவா? பூராம இளஞ்சனையாவே 2000 ஒரு 4 பல்ல 12 13 அவ்வளவு அந்த மாதிரி. இது 4,000 ரூபாய்க்கு அவரு 6 ரூபா சொல்லுவாரு. நான் ஒரு 4,000 ரூபா நான் கொடுப்பாங்க. ஆமா. நீங்க என்ன கேட்கீங்க? நான் 4 ரூபாய்க்கு கேட்டேன். 4,000 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 500 ரூபாய் பாக்க. பொட்டை குட்டியானே? பொட்டை தான். சரிங்க சரிங்க. இது எத்தனை மாசத்துல பருவத்துக்கு வருவாங்க? இது ஒரு 4 மாசம் ஆகும். 4 மாசம் உறுதியாகும். 4 மாசம் பார்த்தா பருவத்துக்கு வந்துடும். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. கிடா குட்டிகள் தானே? அவன் எல்லாம் கிடாம. எத்தனை மாசம் குட்டிகள் இதெல்லாம்? இதெல்லாம் குட்டி 7 மாசம் குட்டி 8 மாசம் குட்டி. சரிங்க. ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி 20 ரூபா சொன்னோம்னே. சரிங்க. என்ன விலை கேள்வி கேட்டிருக்காங்க? 21,500 வித்துருக்குன்னு. 21,000 விற்பனை ஆயிருச்சு. சரிங்க சரிங்க. இதெல்லாம் வந்து நீ எத்தனை மாசம் வளர்த்தா இதுல லாபங்கிற கிடைக்குங்க? இதே மாதிரி 1 மாசம் வளர்த்தாலும் நல்ல லாபம் தான். ஆனா ஒரு தீபாவளி வரைக்கும் வளர்த்தாங்கன்னா மழை ஆகலாம். டபுள் விலைக்கு விற்கலாம். டபுள் விலைக்கு விற்பனை. ஜோடி 27 28 விற்கலாம். சரிங்க. இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் பார்த்தா இன்னைக்கு சந்தை சுமாரா தான் இருக்குண்ணே. அதாவது விற்பனை அளவுக்கு
கம்மி, வியாபாரிக்கு விற்பனை கம்மி. ஆமா ஆமா ஆமா. சரிங்க. ஆனா எல்லாமே ஒண்ணு போல கலரு. இதெல்லாம் காயடிச்ச குட்டியா காயடிக்க எல்லாம் காயாச்சு மாதிரி தானே. சரிங்க சரிங்க. வளர்த்தா பிரோஜனம். ஆமா கண்டிப்பா. சரிங்க சரி. எல்லாம் நல்லா கொடியாடு குட்டி. இதுல என்னென்ன மாதிரி தீவனம் போட்டா நல்லா உண்டாகும்? அரிசி சீனல் போட்டு அகத்தி கொலை அப்படி இல்லாட்டி காஞ்ச நேரத்தோட வெட்டி போட நல்லா இருக்கும். காஞ்ச நேரத்தை வெட்டி போட்டாலும் போதும், குட்டி நல்லா உண்டாயிரும். சரிங்க சரிங்க. ஸ்லோ தான் சொல்றீங்க. வசந்தினத்தோட காஞ்ச நேரத்துக்கு நல்ல குட்டி உண்டாகும். ஆமா சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சந்தையோட நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடவும் இல்லை குறைவும் இல்லை. அதாவது வரத்துகள் வந்து நிறைய அப்படின்னு சொல்லலாம். விற்பனை ஆகாமல் வந்து இருந்துட்டு இருக்கு. இதில் விற்பனை அப்படின்னு பார்க்கையில வந்து இந்த கொடியாடு கன்னியாடு பக்கம் வந்து நல்லாவே விற்பனை ஆகும். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வந்து கொஞ்சமே சுமார் தான். ஏன் இந்த சந்தையில் வந்து இன்னைக்கு விற்பனை வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆடுக்கும் வந்து விலை வந்து இப்போ சொல்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா, 19,000 ரூபா, 20,000 ரூபா அப்படின்னு சொல்லையில் ஒவ்வொரு குட்டிகளும் சரி ஆடுகளும் சரி ஒவ்வொரு ரேட்டில் ஒவ்வொரு இதில் வித்தியாசமாக போயிட்டுருக்கு. இந்த ஆடையை பாருங்கள், நல்ல ஒரு பெருவெட்டான சைஸான ஆடு, நல்ல ஒரு சைஸு. ஆனால் இதில் வந்து ஒத்த காம்பு தான் வேலை செய்யுது. ஒத்த காம்பு வேலை செய்யலைங்கிறதுனால வந்து இது வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். பாருங்கள், மடுலாம் பார்த்து வாங்குங்க. இந்த ஆடையும் சைஸையும் பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிடாதீங்க. வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஒரு மடுவை வச்சுட்டு ஆடு வந்து உறுதியாக வளர்க்காது குட்டியை. நல்ல ஒரு புளியம்பூர் ஆடு. கொஞ்சம் வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயசு இல்லைன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் ஒத்த மாடு தான். ஒரு தாயாடு, 2 குட்டி, அங்கே ஒரு குட்டி, அந்த சைடு ஒரு குட்டி நிற்கிது. 2 குட்டியோடு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் புளியம்பூர் பாருங்க. இதெல்லாம் விற்பனையாக தான் இருக்குது. அது ஒரு புளியம்பூர், இது ஒரு புளியம்பூர். சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடுகள் வந்து வாங்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்குங்க. கடைசி வரைக்கும் இருந்து பொறுமையாக பாருங்கள். இது வந்து பிடிச்சிருக்கா, இது வந்து ஓட விட்டு பாருங்கள், நடக்க விட்டு பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆடு ஒரு 2 குட்டியோட இருக்கு. ஒரு கருப்பாடு, 2 கிடாலையா சொல்றீங்க? இது 20,000 என்னால கேள்வியில் இருக்கு. சூப்பருங்க. 17 ரூபாய் கேட்டாங்கன்னா ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி, நல்ல ஒரு சைஸாக இருக்குது. ஆடு வந்து கருப்பு தான், ஆனால் ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் ஓரளவு நல்ல ஒரு தோரணையில் நல்ல சைஸில் சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்கள்.